தைராய்டு மாத்திரை எடுத்துட்டும் டிஎஸ்ஹெச் சரியாக வரலையா? அதுக்கு காரணம் காலையில நீங்க தினமும் செய்யற இந்த 3 தவறுகளா இருக்கலாம். வணக்கம், நான் டாக்டர். ஹைப்போதைராய்டிசம் இருக்கிற பல பேரு ஒரு காமன் மிஸ்டேக் பண்றாங்க. மருந்து எடுத்துட்டும் அது பாடிக்கு சரியாக அப்சார்ப் ஆக விட மாட்டாங்க. இன்று காலையில கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய 3 முக்கியமான தவறுகள் பற்றி பார்ப்போம். முதல் தவறு, தைராய்டு மாத்திரை எடுத்த உடனே காஃபி குடிப்பது. லீவோதைராக்சின் மாத்திரை எடுத்த உடனே காஃபி குடித்தால் மருந்தின் அப்சார்ப்ஷன் குறையலாம். அமெரிக்கன் தைராய்டு அசோசியேஷன் படி இந்த மாத்திரையை எம்டி ஸ்டமக்கில் குறைந்தது 30 முதல் 60 நிமிடம் கேப் விட்டுதான் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது காஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும். காஃபி மட்டும் இல்ல, கால்சியம், அயன் மாத்திரைகளும் அப்சார்ப்ஷனை பாதிக்கலாம். அதனால மாத்திரை ஃபர்ஸ்ட், காஃபி லேட்டர். இரண்டாவது தவறு, தினமும் வேறு வேறு நேரத்தில் டேப்லெட் எடுத்துக்கொள்வது. ஒரு நாள் காலை 6 மணி, அடுத்த நாள் 9 மணி, சில நாள் மறந்துட்டு பிறகு எடுத்துக்கொள்வது. இப்படி இர்ரெகுலர் டைமிங் பெரிய பிரச்சனை. தைராய்டு மெடிசனுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். காலை ஃபாஸ்டிங்கா எடுத்தாலும் சரி, டாக்டர் அட்வைஸ் இருந்தா பெட் டைம்லும் எடுத்துக்கலாம். ஆனா தினமும் ஒரே டைமிங் ஃபாலோ பண்ணணும். ரேண்டம் டைமிங் என்றால் டிஎஸ்ஹெச் லெவல் ஸ்டேபிள் ஆகாது. மூன்றாவது தவறு, கால்சியம் அல்லது அயன் டேப்லெட்ஸை தைராய்டு டேப்லெட்டுடன் சேர்த்து எடுத்துக்கொள்வது. பல பெண்கள் காலையில தைராய்டு டேப்லெட்டுடன் கால்சியம் அல்லது அயன் டேப்லெட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த சப்ளிமெண்ட்ஸ் லீவோதைராக்சின் அப்சார்ப்ஷனை சிக்னிஃபிகன்ட்லி குறைக்கும். குறைந்தது 4 மணி நேர கேப் வைக்க வேண்டும். அதனால எல்லா மாத்திரையும் ஒன்றாக ஸ்வாலோ பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. சுருக்கமாக நினைவில் வையுங்கள், காஃபி உடனே வேண்டாம். தினமும் சேம் டைமிங். கால்சியம், அயன் டேப்லெட்ஸ் செப்பரேட் கேப். இந்த 3 சிம்பிள் சேஞ்சஸ் உங்க தைராய்டு கண்ட்ரோலை நல்ல அளவுல இம்ப்ரூவ் பண்ணும். இந்த தகவல் யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.